Hello friends, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோ வந்து suntan எப்படி ரிமூவ் பண்ணலாம்ன்ற DIY தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெயில்னால ஃப்ரெஷ்ஷா வீட்ல இருந்து கிளம்பி போனாலும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது வந்து ஃபேஸ் வந்து ரொம்பவே டான் ஆகி black-ஆ இருக்கும். சோ சில இடங்கள்ல முக்கியமா forehead and mouth around area, neck இங்கெல்லாம் suntan ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம வீட்ல வந்து DIY ஃபாலோ பண்ணி எப்படி கிளியர் பண்ணலாம், ஃபேஸை வந்து எப்படி whitening பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க bell ஐகானையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் கிடைக்கும். suntan pack ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிளென்சிங் பேக் ரெடி பண்ணுறோம். கிளென்சிங் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். காஃபி பவுடர் வந்து நேச்சுரலாகவே உங்களோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணி டைட்டனும் பண்ணும். உங்களோட ஸ்கின் கலரையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நான் வந்து தயிர் வந்து ஃப்ரெஷ் தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். கர்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். தயிரில் லாக்டிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது. இது ஸ்கின் கலரை வந்து நல்லா ஒயிட்னிங் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் டோன் கொண்டு வரதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் காஃபி பவுடர் கூட. நெக்ஸ்ட் நான் வந்து ஓட்ஸை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஓட்ஸ் பவுடரும் வந்துட்டு நேச்சுரலாகவே உங்களோட போஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணும். கிளென்சிங்காக கண்டிப்பாக நம்ம ஓட்ஸ் பவுடரை ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓட்ஸ் பவுடரும் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம். இது ரொம்பவே எஃபெக்டிவான சன்டான் ரிமூவர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட ஃபேஸில் எங்கெல்லாம் சன்டான் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் கிளென்சிங் பேக் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ரப் பண்ணுறேன். இந்த பேக் வந்து உங்களோட போஸ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணும். உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் டோன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு டைம் நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போதும் வெயில் படும்போதும் சன்டான் ஆகிறப்ப இந்த பேக்கை வந்து நீங்கள் இமீடியட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களோட சன்டான் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேக் நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த கிளென்சிங் பேக் வந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் உங்களோட ஃபேஸில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் நீங்கள் கூல் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் வந்து என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸில் வந்து நல்லா ஃப்ரெஷ் டோன் வந்து கிடச்சிருக்கு. ஸ்கின்னும் நல்லா நேச்சுரலாக க்ளோயிங்காகவும் நல்லா ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்குது. டேன் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நேச்சுரல் ரெமெடி வச்சு உங்களோட ஸ்கின் டோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். சன் டேனையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை